வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நம்மளுடைய பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி as well as எம்ஃபார்ம் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், அதை ஒரு விளக்கம் பார்க்கலாம். இவர் நியூ கவுன்சிலிங் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் அலாட்மெண்ட் இஃப் அவர் சூசன் காலேஜ் நாட் வேக்கண்ட் வாட் ஹேப்பன். நம்ம சூஸ் பண்ண காலேஜஸில் வந்து வேகன்சி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போது நான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை காலேஜஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய காலேஜஸ் எத்தனை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90 காலேஜஸ் இருந்தால் 90 காலேஜஸும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் தான் அங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த இன்ஸ்டியூஷன் நம்ம எடுத்துருக்கிறோம், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ண காலேஜஸில் வேகன்சி இல்லை அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்துருக்குறோமோ அந்த சீட் நமக்கு அலாட் ஆகும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எதுவுமே வேக்கண்ட் இல்லை அப்படின்னா சிக்ஸ்த்து நம்ம எடுத்துகிட்டு அந்த இன்ஸ்டியூஷன் நமக்கு அலாட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 10 20 இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணது வேகன்சி இல்லை அப்படின்னா 21வது இன்ஸ்டியூஷன் நம்ம எது எடுத்துருக்கோமோ அது வரும். இப்போ சப்போஸ் நம்ம எடுத்த இன்ஸ்டியூஷன் எதுவுமே வேக்கண்ட் இல்லை, நம்ம வந்து ஒரு 5 இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், அது எதுவும் வேகன்சி இல்லை அப்படின்னா நோ சீட்ஸ் அலாட்டட்னு வரும். அதற்கு அப்புறமா ஃபர்தராக செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து நமக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸில் வரும், அதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி போக வேண்டாம். மேக்ஸிமம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய காலேஜஸ் நம்ம ரேங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட்டு, கவர்மெண்ட் சீட்டில் 16 மட்டும்தான் இருக்குது. எப்படி அவங்க 16 மட்டும் அலாட் பண்ணால் ரேங்க் கம்யூனிட்டி எம்பிசி ரேங்க் 7 என்னால் இல்லை சீட் கிடைக்குமா கிடைக்காதா, சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு என்ன விளக்கம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வேகன்சியை பொறுத்து தான் 7 + 9 16 போட்டிருக்கிறாங்க. இப்போ உங்கள் ரேங்க் வந்து 70 சொல்கிறீங்க, ஓகேவா? அதாவது உங்களுக்கு முன்னாடி உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து எந்த இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. அதை பொறுத்து தான் சீட் வந்து வேரி ஆகும். சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி உள்ள கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் நீங்கள் நினச்ச இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ரேங்க்குக்கு வந்து நீங்கள் நினச்ச இன்ஸ்டியூஷன் கிடைக்கிறத நீங்கள் நம்புங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்போம், கண்டிப்பாக அதற்குரிய பலன் கிடைக்கும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு இந்த டைமில் வந்து உங்களுக்கு யூஜியில் வந்து சீட் கிடைக்கல, மெரிட்டில் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபில் பண்ணும்போது அடிஷ்னலாக காலேஜஸ் ஆட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். பிஜி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வித் ஸ்டைஃபண்டோட ஜிபாட் எக்ஸாமினேஷன் இல்லை ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஸோ இப்போ வரக்கூடிய ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன், அப்கமிங் இயரில் வரக்கூடிய எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு நீங்கள் இந்த பிஃபார்ம் கோர்ஸை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அதில் போஸ்டிங்கில் வந்துட்டு திரும்ப அப்புறம் நீங்கள் சேலரியிலே படிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.